உறுதி கூறுகிறேன். அத்தோடு பிரதம அதிதியாக வருகை தந்துள்ள திரு முத்தையா ஐயா அவர்களுக்கும் கண்டி வளையக ஆசிரியர் வரலாறர் அவருக்கும் திரு அலரன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உரையாற்றிய மாணவன் டூமியோ அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து ஒரு சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். காரணம், இந்த சந்தர்ப்பத்தில் நண்பர்கள் சமூக சேவை என்ற நிகழ்வானது அமைப்பானது நாங்கள் தாமாக ஒன்றிணைந்து முயற்சி செய்திருக்கக்கூடிய இந்த செயற்பாடுகள் உண்மையில் இன்னும் ஒரு 10 வருடத்தில் அல்லது 15 வருடத்தில் சமூகத்தில் பெரும் கல்வி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மாத்திரமே நாங்கள் கல்விக்காக கை கொடுப்போம் என்ற துணைப்பொருளில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களுடைய செயலாளருடைய ஒரு அன்பு வேண்டுகோள் என் காதில் வந்து சொல்லிக் கொண்டே இருந்தார், இதை ஞாபகப்படுத்தி விடவும் என்று. உண்மையில் நானும் ஒரு பாடசாலையினுடைய அதிபர் என்ற ரீதியில் எனக்கும் இந்த கல்வியுடைய முக்கியத்துவம் தெரியும். இந்த மாணவர்களுக்காக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த கணனி மிக இலகுவாக நாங்கள் வானத்திலிருந்து கிடைத்த பணத்தை கொண்டு செய்யவில்லை. மிக கடினமாக உழைத்த பணத்தினுடைய ஒரு பகுதியை தாங்களாக முன்வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்கள் சேர்த்து இந்த பரிசு பொருட்களை வாங்கி இந்த மாணவர்களுக்கு எங்கள் நன்கொடைகள் வழங்கியிருக்கின்றார்கள். இதனுடைய உள் நோக்கம் அல்லது எதிர்பார்ப்பு, இதனுடைய பிரதிபலிப்பு உண்மையில் இந்த மாணவர்கள் எதிர்கால தொழில்நுட்ப உலகை வெல்லக்கூடிய, கல்வியால் சிறக்கக்கூடிய தரமான மாணவர்களாக சார் கூறியதை போல் சமூக அந்தஸ்து மிக்க மாணவர்களாக வாழ வேண்டும். நாங்கள் எத்தனை பெரிய மனிதர்களாக வாழ்ந்தாலும் சமூக அந்தஸ்தை வெல்வது என்பது கடினம். நாங்கள் பாதையில் நடந்து செல்லும் போது ஒருவர் என்னை முகத்தை பார்த்து அவர் மனதில் உதிக்கக்கூடிய அவர் நினைக்கக்கூடிய அவருடைய சிந்தனை எங்களுடைய சமூக அந்தஸ்தை காட்டும். இந்த பார் போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலையும் இருக்கு. இந்த மாதிரி மனசுல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனசும் இருக்கும். இதுதான் அந்த சமூக அந்தஸ்து. நாங்கள் கல்வியை கற்காவிட்டாலும் நல்ல மனிதர்களாக, சமூகத்தின் நல்ல அந்தஸ்து பெற்ற மனிதர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே எங்களுடைய அதீத எதிர்பார்ப்பு கல்வியால் மாத்திரமே சமூக அந்தஸ்து மிக்க மனிதர்கள் எங்களால் உருவாக்க முடியும். அந்த சமூக அந்தஸ்து அந்த கல்வியால் வரும் என்றால் அந்த கல்விக்கு உதவுவோம், அந்த கல்விக்காக கை கொடுப்போம் என்ற ஒரு துணைப்பொருளில் நாங்கள் இந்த சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்வது, அதிபர் அவர்களிடம் மிக பணிவோடு வேண்டிக் கொள்வது, அத்தனை மாணவர்கள், மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த அத்தனை மாணவர்களுக்கும் சாதாரணமாக கணனியில் இருக்கக்கூடிய அந்த அறிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும். கணனியை தொடுவதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். நான் நினைக்கின்ற சந்தர்ப்பங்கள் அநேகமாக கணனியை பயன்படுத்தாத மாணவர்கள் கூட இதில் இருக்கலாம். அந்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும். ஆசிரியர்களும் ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லா மாணவர்களையும் கணனிகளை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுங்கள். தொட்டு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எங்களுடைய சார் சொன்னது மாதிரி ஒரு ஸ்மால் பேக் கேன் சேஞ்ச் லைஃப், ஒரு சிறிய பை வந்து ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை மாற்றும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய இந்த உதவி அவர்களுக்கு நேரடியாக பயனளிக்க வேண்டும் என்ற உன்னத எதிர்பார்ப்பும் எங்களிடம் இருக்கின்றது. அது எங்களுடைய அதிபர்களிடம், தியாகராஜ ஐயா அவர்களிடம் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆசிரியர்களுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு பெற்றோர் ஆகிய உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்பதை மறவாதீர்கள். எங்களுடைய அதிபர் கூறியிருந்தால் கல்வியால் மாத்திரமே உலகை வெல்லலாம். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கின்றால் அது கல்வி என்று பெரியார்கள் கூறுவார்கள். ஆகவே எத்தனை கஷ்டங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும், சாப்பிடுவதற்கு இல்லாவிட்டாலும் கல்விக்காக நீங்கள் பணத்தை செலவழிக்க வேண்டும். கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். கல்வியால் ஒரு உலகத்தை நிச்சயமாக உருவாக்கலாம். கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு நாள் உருவாகும். அது கல்வியால் மாத்திரமே உருவாகும். எங்களில் இருக்கக்கூடிய சமூக சேவை ஒன்றியத்தினுடைய நண்பர்கள் எல்லாருமே நன்றாக கல்வி கற்ற மாணவர்கள், சாருக்கு ரொம்ப பிடித்த மாணவர்கள். உண்மையில் நாங்கள் தொழில் செய்யாட்டி பரவாயில்ல, கல்வி கற்றிருந்தா அதுவே ஒரு சந்தோஷம் நினைக்கிற ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மிக சிறந்த முறையில் கல்வியை கற்றார்கள். இன்று மிளிர்ந்து இருக்கின்றார்கள் சமூகத்தில் மிக சிறந்த மாணவர்களாக, அதிதிகளாகவும் கூட சில சந்தர்ப்பங்களில். நான் ஒரு அதிபராக, அங்கே ஆசிரியர்கள், அவர் பேங்க்ல இருக்கிறாரு, கலம்ல ஷாப்ல இருக்கிறாரு, இப்படி நல்லா இருக்கிறாங்க எல்லாரும். ஒரு கேமராமேன் இருக்கிறாரு, இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. இப்படி மாணவர்களை உருவாக்கி அந்த பெருமை வந்து அங்க மலைமகளுக்கு ஏன் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை வழிகாட்டினார்கள். நாங்கள் கல்வியை கற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த சிறார்களையும் நீங்கள் அவ்வாறு வழிகாட்ட வேண்டும். அந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மாற்றமே எங்களுடைய மனதில் இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேற வேண்டும். இந்த குணாலி தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அந்த கணினிகளை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு கல்வியில் சிறந்து நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு பெற்றோர்களையும்
ஆசிரியர்களையும் அதிபர் அவர்களையும் வேண்டிக் கொண்டு இன்றைய நாளினுடைய இறுதி அம்சத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய கணனிகளை நன்கொடையாக வழங்கும் சந்தர்ப்பத்தினுடைய இறுதி அம்சமாக நன்றி உரையை ஆற்றுவதற்காக நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய செயலாளர் உப செயலாளர் திருமதி யாழினி அவர்களை நான் அன்போடு மேடை கலைக்கின்றேன். அந்த நன்றி உரையை வழங்குகிறார். பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்தது தமிழ் மொழியாம். எம் அன்னை தமிழை வணங்கி எனது நன்றியுரையை தொடங்குகிறேன். நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தின் 7வது செயற்திட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பிரதம அதிதி அவர்களுக்கும், ருணாலி தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களுக்கும், பாடசாலையின் அபிவிருத்தி சங்க குழுவினருக்கும், ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பழைய மாணவர்களுக்கும் நன்றி பாராட்டுவதில் எமது நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியம் பெருமைப்படுகின்றது. எமது ஒன்றியத்தின் தலைவர் தற்பொழுது கடல் கடந்து இருந்த போதிலும் எம்மை வழிநடாத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தலைவர் அவர்களுக்கும் தற்பொழுது இங்கு உப செயலாளராக வருகை தந்து நிகழ்வினை வழிநடாத்தி கொண்டிருக்கும் உப தலைவர் திருமதி ஸ்ரீவள்ளி அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். அத்துடன் எமது நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட சிலரே இங்கு வருகை தந்திருக்கின்றனர். எனினும் பெரும்பாலானோர் வெளியிலிருந்து எம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். அத்துடன் உங்களுக்கு இந்த வழங்கப்பட்டிருக்கின்ற கணினிகள் மாணவர்கள் அடிப்படை கல்வி அறிவினை இங்கிருந்து பெற்றுக்கொண்டு ஏனைய இடைநிலை கல்வியை தொடர்கின்ற பொழுது அவர்களுக்கு இது ஊக்கமளிக்க வேண்டும் என்ற சிறந்த சிந்தனையின் நிமித்தமாகத்தான் இதை வழங்கியிருக்கின்றார்கள். அப்படி வழங்குகின்ற பொழுது இங்குள்ள ஆசிரியர்கள் அதனை உங்களுக்கு சரியான முறையில் வழங்குவார்கள் என நினைக்கின்றேன். அப்படி இல்லாவிட்டால் அதிபர் அவர்கள் இங்கு அதற்கான வசதிகள் இல்லாத விடத்து வெளியிலிருந்து யாராவது ஆசிரியர்களை கொண்டு வந்து அந்த அறிவினை வழங்க முடியுமாக இருந்தால் அதற்கு ஏற்ற வசதிகளை எமது நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியம் உங்களுக்கு வழங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மாணவர்கள் நன்மை பெற வேண்டும். அவர்கள் எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்ப அறிவை எல்லா இடங்களிலும் பிரயோகிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இதனை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். மற்றும் இந்நிகழ்வினை திறம்பட செயற்படுவதற்கு ஊன்றுகோலாக இருந்த இங்குள்ள பெற்றோர்கள் அனைவருக்கும் எமது நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் சார்பாக நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய ஒரு சில நண்பர்களையும் நாங்கள் சமூகத்தில் ஞாபகப்பட்டு வருகின்றேன். மன்னிக்கவும், மறந்துவிட்டோம். எங்களுடைய நண்பர்கள் சிலர் கடந்து வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர் சுதாகரன், நண்பர் திலீப், நண்பர் தினேஷ், நண்பர் ஜெயா போன்ற எங்களுடைய நண்பர்களும் வெளிநாட்டிலிருந்து பணத்தை எங்களுக்காக அனுப்பி வைத்து இந்த நிகழ்வுகளுக்கு ஊக்கமளித்திருக்கின்றார்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்வுடைய இறுதி அம்சமாக தேசிய கீதம் இடம்பெறும். அத்தோடு தேசிய கீதத்தின் பின்னர் சூழலை பாதுகாப்போம், சூழலை வளர்த்தெடுப்போம் என்ற துணைப்பொருளில் மரக்கன்று ஒன்று நடப்படவிருக்கின்றது. அந்த மரக்கன்று நிகழ்வு நடும் நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது தேசிய கீதத்தை தொடர்ந்து. ஆகவே அனைத்து பெற்றோர்களும் எங்களுடைய அதிதி அவர்களையும் அன்போடு நாங்கள் அந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நிகழ்வுடைய இறுதி அம்சமாக தேசிய கீதம் இடம்பெறும்.